இந்த வர்றா இந்த மகன் தான் வரணும் வேலைக்கு, வழியே கிடையாது நீ. அப்ப இந்த தொழிற்சாலையை வச்சு என்ன பண்ணுவ? இந்த தொழிற்சாலை கட்டளைனா வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவ? வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவ? என்கிட்ட கேள், அப்படி கேள். இந்த பார், இப்போ சிப்கார்டு தொழிற்சாலை, சாம்சங் தொழிற்சாலை, ஹொண்டாய் தொழிற்சாலை, நோக்கியா தொழிற்சாலை, என்ன கிடைக்குது? வேலை. வேலைக்கு என்ன கிடைக்குது? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்வ? நல்லா 3 வேலை நல்லா சாப்பிடுவேன். சாப்பாடு எங்க இருந்து வரும்? இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு தம்பி. பணத்தை சேமிப்ப, லட்ச லட்சமா கோடி கோடியா சேமிப்ப, வங்கியில போட்டு வைப்ப, வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது. விளங்கிருச்சா? அப்ப என்ன நீ புரிஞ்சுக்கணும்? எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்யாது, வெள்ளைப்பூண்டு வெங்காயத்தை விளைய வைக்காது, அதை நிலத்தில் இருந்துதான் விளைய வைக்கணும். இந்த அடிப்படை ஆய்வு உனக்கு இருக்கு. இப்ப இந்த முதலாளி எல்லாம் இங்க எதுக்கு வந்து தொழிற்சாலை தொடங்கணும்? தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாவம், தமிழ்நாட்டை வளர்த்து எடுக்கணும். படிச்சுட்டு நிறைய பல்லாயிரக்கணக்கில் வேலை வெட்டி இல்லாம இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்னு வேளாங்கண்ணி மாதாண்ட வேண்டிக்கிட்டானா, இல்ல மாரியாத்தாட்ட வேண்டிக்கிட்டானா, இல்ல யாருக்கிட்ட? முதலாளி முதலீடு செய்வது லாப தேவைக்குத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த அதிகாரம் யாருது? ஐயா எடப்பாடி இது, ஐயா ஸ்டாலின் இது, ஐயா மோடி இது, ஐயா மன்மோகன் சிங் இது, யாருது? முதலாளிகளின் அதிகாரம் ஆபத்தானது. அதிலும் அந்த முதலாளிகளுக்கான தரகர்களின் அதிகாரம் மிக ஆபத்தானது. இப்ப நம்ம ஆளுக அவனே முதலாளியாவா இருக்கான், தரகராவும் இருக்கான். இந்த 2 பேர்கிட்ட இந்த அதிகாரம் இருக்கு பாரு, பேராபத்தானது. இப்ப நீ எப்படி வேலை கொடுப்ப? இப்ப 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்ல மேல்மாவில் எடுக்கிறான்ல, நான் எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? அருள் நம்ம ஆளுகளை கூப்பிடு, இங்க என்ன வரும் 2000 ஏக்கர்ல? அண்ணே அருமையா கரும்பு வரும்னே, கரும்பு போனா 2000 ஏக்கர்ல கரும்பு எல்லாரும் விளைய வைப்போம். நாங்களே விளைய வச்ச அங்கே தொழிற்சாலை, அங்கேயே தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு. எப்படி? கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல், கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு, கரும்புல இருந்து நாட்டு சக்கரை, கற்கண்டு, வெல்லம் தயாரிக்கிற தொழிற்சாலையை மேல்மா மக்கள் வாழ்கிற இடத்திலே கட்டுவேன். உனக்கு வேலை தானே கேட்ட? வேலை தானே கேட்ட? 4000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் என்று முதலாளி எவன் தெரியாம நச்சு ஆலைகளை நிறுவனி பறிக்கிற அந்த இடத்திலே ஆடு மாடுகள் வளர்க்கிற பண்ணை, நாட்டு கோழி வளர்க்கிற பண்ணை, மாடுனா மாடு இல்ல, மாடு பால், பால் இருந்து பாலாடை கட்டி நெய், தயிர், மோர், அப்புறம் சீஸ், இத்தனை தொழிற்சாலைகளா பைத்தியக்கார பரதேசி, அத்தனை தொழிற்சாலைகளா. இந்த மாதிரி மீத்தேன் எடுக்கிறானா தஞ்சாவூர்ல. இப்ப கடலுக்குள்ள போய் என் தங்கச்சி கார்த்திகா சொன்ன மாதிரி முதல்ல மலையை நொறுக்கிட்டான், மலை சார்ந்த இடத்து குறிஞ்சி அழிச்சிட்டான், அடுத்து காடு காடு முல்லை அழிச்சிட்டான், வயலும் வயல் சார்ந்த இடத்த மீத்தன் ஈத்தன் நக்கி எடுத்துட்டான். இப்ப கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு அங்க போய் என்ன பண்றான்? நெய்தல்ல போய் கடலுக்குள்ள மீத்தேன் எடுக்கிறேன். நீ நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன், எடுத்துடா பாப்பா, எடுத்துருவா, எடுத்துரு நீ. ஏய், இந்த முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்க சீமானதானே நீ பாக்குற? இந்த இங்க பாரு, 36 லட்சம் 2 மடங்காங்கி 72 லட்சமா ஆச்சு. நீ செத்தாயிடா, நீ செத்தா, நீ நகரவே முடியாது. என்னை கேட்காம நீ கால் எடுத்துக்க முடியாது. நீ கையெழுத்து போடலாமா? நீ என்னை பார்க்கணும். அந்த நிலையை நான் உருவாக்குவேன். அதுக்கு தேவை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான்டா, கடைசியா கற்பனை சாமி என்னை காப்பாத்துன்னு. பிரபாகரன் மகன் என்னை விட்டு இவனுக்கு அனிலா, அது பாவம், அது
அது அது பாவம். அவங்களுக்கும் சேர்த்து அண்ணன் கத்திக்கிட்டு இருக்கு. அவங்க ஓடணும்னாலும் காடு வேணும், மலை வேணும்ல. இப்ப என்னன்னா, இப்ப மீத்தேன் என்ன செய்யறது சீமான்? மக்கிய இலைதளை கழிவு, ஆடு மாட்டு கழிவு, கோழி கழிவு, மனித கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் இந்த பயோகேஸ், இந்த உயிர் வழிங்கிற இந்த மீத்தேன் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப பூமியை தோண்ட வேண்டியதில்லை, கடலை தோண்ட வேண்டியதில்லை, அவ்வளவுதான். இப்ப என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரிய மூடு, காற்றாலைக்கு வா, சூரிய ஒளிக்கு வா, சூழியலுக்கு எந்த கேடும் இல்ல. அதுக்கு விளைநிலத்தை பறிக்காத, பயன்பாட்டுக்கு இல்லாத விளைச்சலுக்கு பயன்பாடு கரட்டு காடுகளை பயன்படுத்து. இப்ப சாலையில் இருக்கிற இந்த டிவைடர் அதுல பூரா போடு, எங்கெங்க விளக்கு கம்பங்கள் இருக்கோ அதுல பூரா போடு, எங்கெங்க அரசு கட்டடங்கள் இருக்கோ மேற்கூரை பூரா சூரிய ஒளி போடு, கழிவறை மேற்கொண்டு போடு, பேருந்து நிலையமா போடு, எல்லா இடத்திலையும் போடு. எந்த கட்டடம் புதுசா கட்டினாலும் மேலே சூரிய ஒளி தகடை பொருத்தினால்தான் உரிமம் தருவோம் கூடு. எல்லாம் சரியா சரன்னு போட்டுருவான். உனக்கு என்ன இருக்கணும்? நோக்கம் இருக்கணும். நீ விளைநிலத்தை 5000 ஏக்கர் 6000 ஏக்கர்னு பறிச்சு அரசு உற்பத்தி செய்யல, தனியாற்ற கொடுக்குது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆபத்தானது அரசு கிட்ட, ஆனா உலை ஆபத்தானது அரசு கிட்ட, ஆனால் மின்சாரம் ஆபத்தானது அரசு வச்சிருக்கு. ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாத சூரிய ஒளி காற்றாலையை தனியார் முதலாளிகளுக்கு தாரைவார்க்கு. அதுக்கான நிலத்தை அரசை ஆக்கிரமித்து எடுத்துக் கொடுக்கு. நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் பேராபத்தானது. தம்பி அருள் சொன்னான் பாரு, நிலத்தை எடுக்கும் போது போராடுற உரிமை உனக்கு உண்டு, அதை கேட்கறதா கேட்க வேணாம்ங்கிற உரிமை அரசுக்கே உண்டு. இது எப்படிப்பட்ட தீர்ப்பு? இந்த மாதிரி எல்லாம் இவங்களால தான் சிந்திக்க முடியும். ஈழத்துல நடந்த போருக்கு விசாரணை ஐநா சொல்லுது, இலங்கை அரசே நடத்தி கொள்ளலாம். எவன் என்ன கொன்னானோ நீயே விசாரிச்சு அதுக்கு தண்டனை கொடுத்துக்கலாம். எப்படி கொலை பண்ண நானு அதை விசாரிச்சு நீதி அப்படி ஒரு கொலையே நடக்கலன்ட்டு போயிருவோம்ல, அது மாதிரிதான் இது. இங்கே நிறுவப்படுகிற அதிகாரங்கள் மக்களுக்கானது இல்லை என்பதை என்னரும் தம்பி தங்கைகள், என் உயிர் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். இது முதலாளிகளுக்கான அதிகாரங்கள், அவர்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரங்கள், அவர்கள் பாதை போட்டு கொடுக்கிற அதிகாரங்கள், அவர்களுக்கு பல்லக்கு தூக்குற அதிகாரங்கள், அவர்களுக்கு பரிவட்டம் கட்டுகிற அதிகாரங்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்கிற அதிகாரங்கள். இந்த அதிகாரங்களை தூக்கி வீசாமல் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் வராது. அதை புரிஞ்சுக்கணும். வேலை வாய்ப்பை கொடுக்க தொழிற்சாலை பண்ணி கொண்டு வர முடியாது நினைக்காத, வளர்ச்சியை கொண்டு வர முடியும். என்கிட்ட கூட 5 வருஷத்துல வேலை இல்லைங்கிற சொல்லு இருக்காது, பசிங்கிற சொல்லு இருக்காது, வறுமை ஏழ்மைங்கிற சொல்லு இல்லாமல் ஒழித்து காட்டல எனக்கு. அப்ப என்ன செய்யணும்? எல்லாத்திற்கும் மாற்று இருக்கு. மீத்தேனா மாற்று இருக்கு, மின் உற்பத்தியா மாற்று இருக்கு. அதுக்கு ஏன் கடலுக்குள்ளே கட்டுற? இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்ல. நம்ம பாட்டனார் வாபூசி பேர்லையும் தாத்தா காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகம் இயற்கை துறைமுகம், அதிலே வேலை நடக்கல. 40 விழுக்காடு தான். எங்கேயும் சரக்கு கப்பல் வந்து தேங்கி நிக்கல, எங்கேயும் சரக்கு இறக்கி ஏத்த முடியாம தேங்கி நிக்கல. பிறகு அதுக்கு 6117 ஏக்கர்ல அதானி கட்டுகிறார் காட்டுப்பள்ளியில ஏர்போர்ட் துறைமுகம். எது கட்டுறாரு? இப்ப செயற்கை துறைமுகத்தை கட்டும் போது பல லட்சக்கணக்கான டன் கற்களை கொண்டு அந்த கடலுக்குள்ள கொட்டணும். கட்டும்போது கடலின் நீர்மட்டம் உயரும். அந்த ஓரத்திலே இருக்கிற பவளப்பாறைகள், கடலுக்குள்ளே இருக்கிற காடு பவளப்பாறை, அரிதனும் அரிதான இயற்கையின் பெருங்கொடை. அதிலேதான் இறால், பெரிய பெரிய மீன்கள், அது இதெல்லாம் வந்து நண்டு எல்லாம் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பிரிச்சு இனப்பெருக்கத்தை செஞ்சு போகும். அது அலையாத்தி காடுகள். இந்த பவளப்பாறைகளைத்தான் அது பயன்படுத்திக் கொள்ளும் இனப்பெருக்கத்துக்கு. அந்த பவளப்பாறை மேலே இவன் பல லட்சக்கணக்கான டன் கற்களை எங்கிருந்து எடுப்பான்? நம் பூமி தாயின் மாற அறுப்பா. ஏற்கனவே அறுத்துக்கிட்டு இருக்கான், எம் சாண்டு இளவ கூட்டிக்கிட்டு இருக்கான். பல லட்சக்கணக்கான டன் மலைகளை அறுத்து கொண்டே கொட்டுவான். யாருக்கான லாபம்? அதானிங்கிற ஒரு முதலாளிக்காக
என் கடலை கூறு போட்டு விற்கிறான். என் தாயின் உடலை கூறு போட்டு வித்தது போல என் கடலை கூறு போட்டு விற்கிறான். அந்த இடத்துக்கு அவன் நுழைய விட மாட்டான். தனியார் முதலாளிக்கு கப்பல் துறைமுகத்தை கொடுத்து விட்டால் அரசு பேர்ல அரசு இயக்கி கொண்டிருக்கிற தாத்தா வாவு காமராஜ் பேர்லையும் நம் பாட்டன் வாபுசி பேர்லையும் இருக்கிற அரசு துறைமுகங்கள் செயல் இழக்கணும். அங்க இழப்பு வரணும், அதானிக்கு லாபம் வரணும் என்றால் இந்த 2 துறைமுகத்தை மூடணும். 6 மாசம் கழிச்சு என்ன பண்ணுவான்? அது சரியா இல்லைன்னு மூடுவான். இப்ப இந்த அரசு போக்குவரத்திற்குள்ள பரிந்துரை எல்லாம் தனியாருக்கு தாரைவா இருக்கிறான், தொடர் வேண்டிய தாரைவா இருக்கிறான், விண்ணூர்திய பூரா தாரை வார்த்து கொடுத்துட்டான். அதை போல நம்முடைய இயற்கை துறைமுகத்தை 2ஐயும் மூடிடுவான். அது தொடர்ச்சியா நீங்க கவனிச்சுக்கிட்டே வா. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நுட்பமா வெளியேற்றுவான். ஆனால் என்ன சொல்லுவான்? வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. கிழிச்சா 12,800 பேரு 14,000 பேர் வேலைக்கு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கான். எங்க கொடுத்த? 12,100 பேர் பகுதி நேர ஆசிரியரா வீதியில் நிக்கிறான். எங்க கொடுத்த? எங்க கொடுத்த? பலாயிரக்கணக்கில் குப்பை எழுகிற தூய்மை பொறி பணியாளர்கள் வீதியில் நின்று போறாங்க. எங்க கொடுத்த? கொரோனா நேரத்தில் உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த செவிலியருக்கு அரசு பணி நிரந்தரம் என்று சொன்ன. எங்க கொடுத்த? எங்க கொடுத்த? ஏமாற்று. வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு யாரு கொடுப்ப? யாரு கொடுப்ப? இந்த முதலாளி யாரு? மேல் மாவுல சிப்காட் தொழிற்சாலை ஆரம்பிக்க போற முதலாளி யாரு? அந்தியூர்ல பெருந்துறையில் ஆரம்பிக்க போற முதலாளி யாரு? யாரு? இப்போ சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் இப்ப நம்ம கேட்போம், கோயம்பேடுல ஒரு பேருந்து நிலையம் இருக்குல்ல, இருந்தது. எந்த பேருந்துல வந்த பயணியாவது இங்க நெருக்கடிகள் அதிகம், எங்களுக்கு வசதி இல்லை, இதைவிட பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவனாவது ஒருவன் வீதியில் இறங்கி போறானா? இல்லை. பிறகு எதற்கு 410 கோடி செலவழிச்சு அந்த கிளாம்பாக்கத்தில் போய் கட்டினேன்? இங்க பாரு, சென்னையில் மதுரையில இருந்து எங்க ஊர்ல இருந்து ராமேஸ்வரம் சிவகங்கை மதுரையில இருந்து சென்னைக்கு வர 1,500 ரூபாய். இந்த கிளாம்பாக்கத்தில் இருந்து சென்னைக்குள்ள வர கிளாம்பாக்கத்துக்கு வர 1,500 ரூபாய். இந்த கிளாம்பாக்கத்தில் இருந்து சென்னைக்குள்ள போக 1,500 ரூபாய். எப்படிப்பட்ட வளர்ச்சி பத்தியா? இது யாரு கேட்டது? அந்த கோயம்பேட்டில் இருந்த பேருந்து நிலையமே போதும், அது தேவை. அங்க பேருந்து நிலையம் கட்டினது தேவை. அது இருக்கும் போதே 410 கோடியை செலவழிச்சு அதிமுக தொடங்குச்சு, அடிக்கல் நாட்டுச்சு, ஐயா ஸ்டாலின் கட்டி முடிச்சு, அவங்க அப்பா வேற வச்சு, அது 100ஆண்டு விழா அப்படின்னு வச்சு அவர் சிலையை வச்சு மேல பார்த்தா உதயசூரியன் சின்னத்தை போட்டு, யாரு அவன் பரம்பரை சொத்தை வச்சுட்டு கட்டின பேருந்து நிலையம்ல, அவங்க சின்னத்தை வச்சு மக்கள் காசுல சின்னத்தை போட்டான். நீ என்னத்தை பார்த்த? என்னத்தை பார்த்த சொல்லு? புலம்புவா. பொங்கல் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க இங்க இருந்து ஊருக்கு போக முடியல, ராத்திரி எல்லாம் இருக்கும்னு. தேர்தல் வரும்போது 500 ரூபாய் எங்கிட்டு நீட்டு ஓட்ட இங்கிட்டு போட்டு எங்களை ரோட்ல போட்டு போயிருவேன். எப்படி? யாரு கேட்டது? கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை, தேவை. ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பேராசை. மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையம் என்பது தேவை, எசென்சியல், தேவை, அவசியம். ஆனால் பரந்தூரிலே 5369 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் என்பது பேராசை. எழுப்புகிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் இந்த நாட்டில் இருக்கிற எந்த தலைவனை விட அதிகமா பறக்கிறது நான் தான். ஏன்? தினங்கூட்டம். மதுரைக்கு போவேன், கோயம்புத்தூர் போவேன், திருச்சிக்கு போவேன், தூத்துக்குடி போவேன், போயிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் சொந்த விமானம்ல வச்சு போவான். ஆனால் நான் ஒரு தடவை இங்க வசதி பத்தல அப்படின்னு சொல்லலையே. இந்த நமக்கு இந்த விண்ணூர்தி நிலையத்தை பெருசா கட்டு அப்படின்னு நான் சொல்லலையே. ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்புறேன். கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு இடத்த கொடுத்தது யாரு? மக்கள். மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையத்துக்கு 1301 ஏக்கர் நிலத்தை கொடுத்தது யாரு? அடி தாங்கல அவனுக்கு. இரு,
இந்த மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்துக்கு 1301 ஏக்கரை கொடுத்தவன் யாரு? என் மக்கள் தான். சேலத்தில் இருந்து சென்னைக்கு 4 வழிச்சாலைக்கு இடத்தை கொடுத்தது யார்? நிலத்தை கொடுத்தது யார்? வீட்டை இடிக்க, கடையை இடிக்க அனுமதிச்சவன் யார்? என் மக்கள் தான். ஏன் தேவை? தேவை. ஆனால் 8 வழிச்சாலை என்பது பேராசை. அப்ப நீ போடுறவனா இருந்தா என்ன செய்யணும்? அறிவா இருந்தவன், நாட்டை மக்களை நேசிக்கிற தலைவன் என்ன பண்ணிருக்கணும்? பிரேசில் போல, ஜப்பான் போல மலையை வெட்டாம, காடழிக்காம, நிலத்தளிக்காம ஒரே ஒரு தூண் மலைக்கு மேல ஏத்தி அப்படி விரிச்சு 18 வழி கூட போட்டுக்க. மகராசனா கிடா வெட்டி பொங்க வலிக்கிறான், தேங்காய் உடைக்கிறான். அதை விட்டுட்டு மலைய 2 அறுக்கிறது, காடை பூரா அழிக்கிறது, விளைநிலங்கிற பூரா பறிக்கிறது, ரோட போட்டு என்ன பண்றது? அங்க சண்டை. நான் ஜெயிலுக்கு போனேன், என் தம்பி அருள் வந்தாப்ல, வந்தில என்னை ஜெயில தூக்கி போட்டாப்ல. அங்க நீதிபதி வந்து என்னை பார்த்த உடனே சரி போங்க நீங்கன்னு விட்டாப்ல. அதுக்கு கத்துனாங்க பாருங்க, அவரை விட்டுட்டாங்க ஆகும் அப்படின்னு. அன்னைக்கு சொன்னேன், நீ கல்லு தான் உண்டலாம், ஒரு தடவை நீ ரோடு போட முடியாது, ஒரு நாளும் போட முடியாது. அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் டங்ஸ்டன் நான் சொன்னேன், ஒரு கல்ல கூட போடுக்க முடியாது, போடா விட்டான். அதேதான் இப்ப சொல்றேன், நீ எங்க கட்டிரு பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டி பறக்க விடு பாப்போம். ஒரு வேலை மயிரும் கிடையாது, தேர்தலாவது கீராது போடுறா கூட அறத்தடை பாடுறா. ஏ பாடுறா, இங்கே படுத்துக்கடா வேடா. ஸ்டாலின் அவர் பாவம். ஆமாமா, ஒருத்தன் டீ விக்கிறான், ஒருத்தன் சாராயம் விக்கிறான். இவங்களை சமாளிக்க பெரும்பாடா இருக்கு. என்ன அப்ப நீங்க நுட்பமா கவனிங்க. இங்க பாருங்க, இப்படிதான் உங்களுக்கு சொல்லணும். இதுல எல்லாம் விளைநிலங்கள்லாம் எவ்வளவு பறிபோதுன்னு சொல்லிட்டான் பாருங்க. 1301 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் மீனம்பாக்கம் இருக்கு. அதுல 2,24,00,000 பேரு ஏறி இறங்கி பயணிக்கிறான் ஒரு ஆண்டுக்கு. அதுல 428 விண்ணூர்தி பறக்குது, ஒரு நாளைக்கு பறந்து போகுது இறங்கி. இதுல எந்த இடையூறும் இல்ல. இப்ப என் தம்பிக்குமா சொன்ன மாதிரி அங்கேயே இடம் இருக்கு, விரிவாக்கம் இருக்கு. இப்போ சர்வதேசத்துக்கு பறந்து போறதுக்கு அங்கேயும் விரிவாக்கம் இருக்கு. திருச்சியில இருக்கு, தூத்துக்குடியே பண்ணியாச்சு, கோயம்புத்தூரை பண்ணியாச்சு, எல்லாம் அதான் கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணாலே போதும். இங்க 5000 ஏக்கரை பறிக்க வேண்டியது இல்ல. அப்படியே நீ தனியா பன்னாட்டுக்கு பறக்கணும்னா நீ சொல்லிருக்கிய 1972 ஏக்கர் அரசுக்கு சொந்தம்னு, அதுல கட்டி பாற. இங்க வர மீனம்பாக்கத்துக்கு வர எனக்கு 1 மணி நேரம் என் வீட்டுல இருந்து, அங்கிருந்து பரந்தூருக்கு வர 3 மணி நேரம். சென்னையில இருந்து டெல்லிக்கே பறந்து போயிடலாம். நானு என் வீட்டுல இருந்து இங்க வர 3 மணி நேரம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும், மீனம்பாக்கத்துக்கு வந்து அங்க ஒரு பிளைட்ட பிடிச்சி பரந்தூர்ல இறங்கி இங்க இருந்து போகணும். கூட யார கூட்டி போகணும்? இந்த திராவிட மாடல் 2.0, இந்த டெவலப் பாய்ஸ். வாங்கடா, டே பெட்டியை தூக்குங்கடா, டேய் தண்ணிங்கடா, வாங்கடா கூட கூட்டி. அங்க நியூயார்க்ல லாகுவார்டியாங்கிறதுல 680 ஏக்கர்ல தான் ஏர்போர்ட். 680 ஏக்கர்ல. நல்லா கவனிங்க, சென்னையில் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்திலிருந்து இது பாதிதான், 680 ஏக்கர். 3,35,00,000 பேர் பயணிச்சு போய் இறங்குறான். 967 விண்ணூர்தி பறந்து இறங்கி போகுது. அவன் எந்த நெருக்கடியும் அவன் சொல்லல, ஏன்னா அவனுக்கு நிலத்தின் அருமை தெரியும். ஒவ்வொரு நாடும் பன்னாட்டு விண்ணூர்தி நிலையங்கள் மிக குறைந்த அளவிலே இருக்கு. வாஷிங்டன்ல ரீகன் நேஷனல் விண்ணூர்தி நிலையம் இருக்கு. அதுல 861 ஏக்கர்ல தான் அந்த விண்ணூர்தி நிலையம் இருக்கு. 861 ஏக்கர்ல அதுல 2,63,00,000 பேர் ஏறி போய் இறங்குறாங்க. அதுல 812 விமானங்கள் விண்ணூர்திகள் இறங்கி ஏறி பறந்துருது, ஒரு இடையூறும் இல்ல. ஜப்பான்ல புகோகால அங்க இருக்கிற விண்ணூர்தி நிலையத்துல 877 ஏக்கர்ல தான் அந்த விண்ணூர்தி நிலையம் இருக்கு. அங்க 2,68,00,000 பேர் பயணிக்கிறான், எந்த இடையூறு இல்ல.
500 விண்ணூர்தி வானூர்தி ஏறி இறங்கி பறந்துருது, ஒரு ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனால் இவன் 1301 ஏக்கர்ல வச்சுக்கிட்டு 428 விண்ணூர்தி ஏறி இறக்குறது. இதுல இப்ப விண்ணூர்தி நிலையம் பரந்தூர்ல கட்டட்டும், 20,000 கோடி முதலீடுங்கிறாங்க. 26ல 26ல முடிப்பா, 26ல தொடங்கி 28ல முடிப்பேன்னு இருக்காங்க. சரி கட்டட்டும். ஆனால் பறக்க போற வானூர்தி யாருது? இப்ப சென்னை மீனம்பாக்கத்துல பறக்கிறது இண்டிகோங்கிற ஒரு தனியார் முதலாளியோட. ஒரு தடவை நான் தூத்துக்குடிக்கோ மதுரைக்கோ கோவைக்கோ பறக்க 24,000 கட்டணம் வசூலிக்கிறார். அவர் 9:50க்கு வண்டினா அவர் 11 மணிக்கு எடுத்தா அவர் சொன்னதான் எஜமான் எடுக்கிறதா நேரம், அவர் விதிக்கிறதா கட்டணம். திடீர்னு 26,000 இரு வழக்கு தானே, கேஸ் தான் வர மாட்டேங்குது, கேஸாவது வரட்டும். பேச வந்ததை பேசாம நீங்க முன்னாடி பேசணுங்க, சுருக்கமா பேசிட்டு இறங்கி இருக்கணும் இல்லையா? விவாடி பேசுங்க, படம் போட்டு காட்டுங்கடான்னா அவன் ரொம்ப நேரம் போடுறான், பாதி அந்த அவன் காட்டு மறைக்க மாட்டேன். இதெல்லாம் இல்ல, பேசிட்டு தான் வருவான். வழக்கு போட்டா என் தம்பி மனோஜ் மேல போடுவான், அந்த அவன் மேல போடுவான், அண்ணன் மேல போடுவான், சேர்ந்தாப்புல போவான்டா. என்னடா இருப்பா, இன்னும் செய்தி இருக்கு. அதனால இப்ப என்னன்னா, இதனால ஒரு ஆனார், நாங்க சுருக்கமா சொல்லுகிறது ஆனார், ஏர்போர்ட் கட்டுறதை கைவிட்டுருங்க ஆனார். எந்த என் நிலத்தின் வளத்தை பறிக்கிற நச்சு திட்டங்களை, விளைநிலங்களை பறிக்கிற திட்டங்களை இந்த அரசுகள் கைவிடணும். நிலத்தின் அருமை தெரிந்த பிள்ளைகள், தாய் நிலத்தை இழந்து ஏதிலிகளான இனத்தின் மக்கள், சொந்த நிலத்தை இழந்தால் என்ன ஆகும் என்பதை அறிந்த இனத்தின் பிள்ளைகள், ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம். வளர்ச்சி என்பது எது வளர்ச்சி? ஏற்கனவே இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இப்போ அவங்க சொல்றது 100 கோடி, இப்ப 2 கோடிய 24 லட்சம் பேர் பறக்கிறத 2050 மாதிரி வர்ற போது 100 கோடி மக்கள் பறந்து போய் வரணும்னா இந்த நாட்டில் இருக்கிற மொத்த பேரையும் வேற எங்கேயோ ஒன்று இறக்கி விட்டலான்னு முடிவு பண்ணிட்டான்னு. இங்க வச்சு எதுவும் வேலை கொடுக்கறதா இல்ல. அதனால நீ என்னைய 26ல ஆரம்பிப்பேன்னு இருக்கான், 26ல என்னை ஜெயிக்க வச்சுட்டீன்னா அது கடை முடிஞ்சிடும், நீ நிம்மதியா படுத்து தூங்கலாம். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு ஓட்டை விவசாயிக்கு போட்டு வீட்டுல போய் நிம்மதியாரு நாட்டை என்று கொடுத்துரு. தம்பி, பரந்தூருக்கு மட்டும் இல்ல தம்பி, எல்லா ஊருக்கும் தான் இது. அண்ணன் விவசாயத்துல பிரச்சனை, அண்ணன் மீன் பிடிக்க போல என்ன பிரச்சனை, அண்ணன் வாத்தியாருக்கு வேலை இல்லைன்னா, எதா இருந்தாலும் ஒரே தீர்வு தான். மக்களின் பிரச்சனையை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். இந்த இப்ப நேரம் இல்லை, இந்த மறுபடியும் மலைகளின் மாநாடு இருக்கு, அப்புறம் 14ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, அங்க கூட்டம் இருக்கு, அப்புறம் கடலம்மா மாநாடு இருக்கு, தண்ணீர் மாநாடு இருக்கு, டிஎன்பிசி மாணவர்கள் எழுதினவனுக்கு போராட்டம் இருக்கு. தின வேலை தான், வண்டியிலே தலையணை எல்லாம் வச்சுக்கிட்டோம், அங்கே அடுப்பு கிடுப்பு வச்சுக்கிட்டோம், அங்கே ரொட்டியை கிட்டியே சுட்டு தின்னுக்கிட்டு போறதுல இங்க என்னப்பா பிரச்சனை, சத்தம் நிற்பாட்டுப்பா போடுப்பா அப்படின்னு போராடிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்ப என்னரும் சொந்தங்களே, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விளை நிலங்களை, வாழ்விடங்களை இழந்து தாய் நிலத்திலே அகதியாக்கப்பட்டு கொண்டிருக்கோம் என்கிற புரிதல் உங்களுக்கு வரணும். இந்த மண்ணிலே, காஞ்சிபுரத்திலே, என்னுடைய 26 சட்டமன்ற தேர்தலிலே என்னுடைய அன்பு தங்கை, பெருமைக்குரிய மகள், நம்முடைய தாத்தா முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் அதன் உரிமைக்கும் இறுதி மூச்சு வரை உழைத்த பேரறிஞர் பெருந்தகை. தமிழ் தேன் சொட்டு மொழியடா, தமிழ் தேன் சொட்டு மொழியடா, படித்தேன், உழைத்தேன், கொடுத்தேன், ரசித்தேன், பார்த்தேன், சிரித்தேன் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி தேன் 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 என்று தேன் சொட்டும்
மொழியடா என் தமிழ் என்று மொழிந்த நம்முடைய முதுபெரும் அறிஞன் முத்தமிழ் காவலர் தாத்தா கியாபே விஸ்வநாதன் அவருடைய அன்பு பேத்தி என் தங்கை வெற்றி செல்வி அவர்களை இந்த களத்தில் இந்த நிலத்தில் வேட்பாளராக உங்கள் மகன் நிறுத்துகிறேன். என் அன்பு சொந்தங்களே, என் தங்கை வெற்றி செல்வியை வெற்றி செல்வியாக ஆக்கி சட்டசபைக்குள் நுழைய வையுங்கள். உங்கள் பிரச்சனையை உங்கள் மகன் பேச வேண்டியதில்லை, உங்கள் மகள் என் தங்கை பேசுவாள். அவளுடைய வெற்றி என்பது தமிழ் பேரினத்தின் வெற்றி. நம் தாத்தா கியாபே விஸ்வநாதருக்கு தமிழ் தன்மானமிக்க தமிழ் மக்கள் செலுத்துகிற வெற்றி, அவர்களுக்கு காணிக்கையாக்குற வெற்றி என்பதை கவனத்தில் வையுங்கள். நாம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு, இது ஒரு சின்ன ஒரு தொடக்கம்தான். தேர்தல் களம் இருக்கிறது, தினம் பல்வேறு மேடைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த கருத்தை எடுத்து எடுத்து வைத்து நாம் இதை வலிமை மிக்க ஒரு சிக்கலாக பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் அதிகாரத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம். அப்படி இல்லை என்றால் டங்ஸ்டன் தொழிற்சாலையை கைவிட்டது போல பரந்தூர் நிலையத்தை கைவிடும் வரை உங்கள் மகன் களத்திலே நிற்பேன் என்கிற உறுதியை தருகிறேன். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்களுடைய 26 சட்டமன்ற தேர்தலின் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை வெற்றி செல்வி. நம்முடைய சின்னம் விவசாயி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். உறவுகளே, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியைச் சேர்ந்த உறவுகள் அண்ணனுக்கு நினைவு பரிசை வழங்க இருக்கிறார்கள். திருப்பெரும்புதூர் தொகுதி உறவுகள் அண்ணனுக்கு ஏற்கலப்பையை பரிசாக வழங்குகிறார்கள்.